பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்திருக்கு செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடாக்கோடியை பெருகுவீர்களாக, உன்னுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளில் கர்த்தர் நம்மை அதிசயமாக அவர் நடத்தி வருகிறார். கோடை வெயில் சுட்டரிக்கின்றது. இப்படிலாம் வெயிலை நான் பார்த்ததே இல்லை. பல பிரச்சனைகளை மனிதர்கள் சந்திக்கிறார்கள். முக்கியமாக 2025 வருடத்தில் தேவனுடைய பிள்ளைகள் புடமிடப்படுகிறார். பலவிதமான சோதனைகள் மத்தியில் நடந்து வராங்க. ஆனால் அதன் மத்தியில் நம்ம நடத்தி செல்வதற்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இயேசு நமக்கு போதும். எவ்வளோ சுழற்காற்று அடித்தாலும், புயல் காற்று வீசினாலும் இயேசு நமக்கு போதும். அவர் நாம் எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே பத்திரமாக நம்மை அழைத்து செல்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த சனிக்கிழமை 3வது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே நம்முடைய ஊழியத்தின் தலைமையிடமாகிய நாசரேத் தேவனுடைய மாளிகையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு கூட நான் அறிவிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலேருந்து பல மக்கள் பல இடங்களிலிருந்து வந்து பங்கு பெறுவாங்க. நீங்களும் கூட வந்து பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். கூட்டத்தின் இறுதியில் உங்களுக்காக அடியார் அன்னூர் ஜோசப் அண்ணன், ஆசிரியர் ஜபஜாபவான், பருவல் சேகரையா போன்றவர்களெல்லாம் நாங்கள் இணைந்து உங்களுக்காக ஜெபிப்போம். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரம் அல்ல, அனைவருக்கும் மிக சிறப்பான உணவு அளிக்கப்படும் என்பதையும் நான் நினைவூட்டுகிறோம். பாருங்க, வந்து ஆசீர்வதிக்கப்படுங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாக தரும் விடுதலையை நீங்கள் பெற்று செல்லுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, வருகிற நாட்களிலே நாம் ஊழியத்தை இன்னும் பெரிதாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். வெறுமென கூட்டம் இல்லைன்னா மக்களுக்கு ஜெபம் அப்படின்னு, கூட்டம் முடிஞ்ச சாப்பாடு அப்படின்னு இல்லாமல் நாம் முதியோர் இல்லத்தை கட்டியிருக்கிறோம். அடைக்கலான் குரு எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் நிறைய பேர் தங்கியிருக்கிறாங்க. 3 நேரமும் அவர்களுக்கு ஜெபம் நடத்தப்படுகிறது. அங்கே இருக்கிறவங்களுக்கு விதவிதமான செய்திகள், பாடல்கள் எல்லாம் நாம் கொடுத்து அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரும்படியாக உற்சாகப்படுத்துகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆவிக்குரிய ஆராதனைக்கு நாம் அவரை அழைத்து செல்லுகிறோம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு பிரியத்துக்குரியவர்களே, நாம் அங்கே இருப்பவர்களுக்கு 3 வேளையும் விதவிதமான மிக சிறப்பான சுவையான உணவுகளை நாம் வழங்கி வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே இருக்கிறவரெல்லாம் மிக சந்தோஷமாக இருக்கிறாங்க. நீங்களும் கூட இது போன்ற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அந்த முதியோர் இல்லத்தில் சேர்வதற்கு இன்னும் நிறைய இடங்கள் இருக்கிறது. அநேகருக்கு இதை சொல்லுங்கள், இப்படியாக ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் இருக்கிறது என்று சொல்லி. பக்கத்தில் இருக்கிற இடத்துல நாம் அநாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நீங்கள் அதற்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அதற்காக பல லட்ச ரூபாய்கள் தேவை. கருத்தாக ஜெபியுங்கள். சீக்கிரத்திலே அநாதை பிள்ளைகளுக்கான இல்லம் எழும்ப, ஸ்கூல் எழும்ப ஜெபம் பண்ணுங்க. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக மத்தேயு 17வது அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். அவர்கள் கப்பர்நகூமிலே வந்து பொழுது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேரிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். பார்த்தீங்களா, பேதுரு ஆண்டவருடைய ஊழியக்காரர்களில் முதன்மையானவராக இருந்தார், முக்கியமானவராக இருந்தார். அது உங்களுக்கு தெரியும். அவர் கப்பர்நகூம் எனப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்துல, செழிப்பான ஒரு இடத்துல வாரார். நிறைய பணக்காரர்கள் அங்கே வசிக்கிறாங்க. அளவில்லாமல் ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறது. கவர்மெண்ட் நிறைய வரி வசூலிக்கிறாங்க. ஏசப்பாவுக்கு திரளான கூட்டம் கூடுறதை பார்த்துட்டு உங்கள் ஆண்டவர் வரி செலுத்துகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குற, டேக்ஸ் பே பண்ணுறார். ஆமாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். செழிப்பான இடம் என்றாலே, மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்றாலே செலவினங்கள் அதிகரிக்கின்றன.
அதுக்கு காசு, இதுக்கு காசு, இந்த டேக்ஸ், இந்த டேக்ஸ்ன்னு சொல்லி வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க செலவினங்கள் அதிகரித்து கொண்டே போகின்றன. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அநேகர் உற்று நோக்குகின்றவர்களாக இருக்கிறாங்க. அதில் அவங்க சரியாக இருக்காங்களா, இதில் இவங்க சரியாக இருக்காங்களா என்றெல்லாம் பல கேள்விகள் கேட்கப்படுகின்றன. தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் கண்டுபிடிக்கலாமான்னு சொல்லி எத்தனை பேர் பார்க்குறாங்க. இதெல்லாம் அந்த காலத்திலே இருந்திருக்குது. தேவன் ஊழியம் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவிட்டையே கேள்வி கேட்குறவங்களா, அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறவங்களா இருந்திருக்கிறாங்க. அதனால் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எதை சரியாக செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து விடுவோம் என்றால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் அவர் ஊழியத்திற்கே வந்தார். யோவான் ஸ்நானகன் சொன்னார், எப்பா நீங்கள் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? இரண்டால் இயேசு யார், தேவகுமாரன் என்பதை அந்த யோவான் ஸ்நானகன் அழிந்திருந்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா நீதி நிறைவேறும்படியாக இப்போ நீ இடம் கொடு. இந்த உலகத்தில் ஒழுங்குன்னு ஒன்று, நீதினு ஒன்று நான் வச்சுருக்கிறேன், முழுக்க ஞானஸ்தானம் ஒன்று எடுக்கிறது. நான் கண்டிப்பாக அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே யோவான் முன்பு முழங்கால் படியிட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார் என்று நான் காண்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் சில கடமைகளை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் பொழுது அதை ஒழுங்காக நாம் செய்வோம். உடல் என்று ஒன்று இருக்கிறது என்றால் கண்டிப்பாக எக்ஸசைஸ் செய்யணும், வாக்கிங் போகணும், நம்ம அதை பராமரிக்கணும், ஒழுங்காக சாப்பிடணும். நிறைய பேர் வாக்கிங் போகிறதே கிடையாது, எக்ஸசைஸ் பண்ணுறதே கிடையாது, உடம்பை பற்றி கவலைப்படுறதே கிடையாது, நிறைய பேர் சாப்பிட்றதே கிடையாது, நிறைய பேர் குடித்து வெறித்து தங்களுடைய உடம்பை அவங்களே இப்போ கெடுத்து கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் காண்கிறோம். நாம் கிறிஸ்துவோடு இருக்கிற பொழுது நாம் எல்லாவற்றிலும் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். நம்மை நாம் கவனிக்க வேண்டும், நம்மோடு கூட இருக்கிற குடும்பத்தாரை கவனிக்க வேண்டும். பிள்ளைகள் வளர்கிற பொழுது அவர்களை கருத்தாக கண்காணிக்க வேண்டும், ஆலோசனைகளை சொல்ல வேண்டும், அவர்களை பத்திரமாய் பாதுகாத்து வாலிப பாதையில் நாம் நடத்த வேண்டும், பேரப்பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏராளமான கடமைகள் இருக்கின்றன. எவ்வளவோ காரியங்களை நான் செய்ய வேண்டியிருக்கிறது, எவ்வளோ காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டியிருக்கிறது, ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. இப்படிலாம் இருக்கிறதுனால நம்ம பிஸியாக இருப்போம். இதெல்லாம் செய்யணும், உலகத்துக்கு செய்யணும், குடும்பத்துக்கு செய்யணும், ஊழியத்துக்கு செய்யணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், நிறைய காரியங்கள் இருக்கிறது. எனவே நீங்கள் இதையெல்லாம் மனதில் வைத்து பிஸியாக உங்களை வைத்து கொள்ளுங்கள். கடமைகளை செய்யாமல் போகும்போது தான் சோம்பலாக வருது, செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆகி போகுது. ஆனால் நாம் கடமைகளை செய்யும் பொழுது வெற்றி பெறுகிறவர்களாக இருப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. மத்தேயு 17:25 அவன் வீட்டுக்குள்ளே வந்த பொழுது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ வாங்குகிறார்கள் என்று கேட்டார். பேதுரு, அந்நியரிடத்திலே வாங்குகிறார்கள் என்றார்கள். இயேசு அவன் நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியது இல்லையே. வீட்டுக்கு வாராரு பேதுரு, நம்ம ஆண்டவர் வழி செலுத்துறாரான்னு சொல்லி கேட்டாங்களே, அதை ஆண்டவர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட வீட்டுக்கு வராரு. அங்கே ஆண்டவர் இருக்கார். பேதுருவிட்ட ஒரு நல்ல குணம் என்னென்னா, என்ன நடந்தாலும் அப்பாட்ட போய் சொல்லணும், தலைவர்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நம்முடைய தகப்பனிடத்தில் எல்லாவற்றையும் தெரிவிக்க வேண்டும். எதை குறித்து நமக்கு பயமாக இருக்குதோ, எதை குறித்து சந்தோஷமாக இருக்குதோ, எதை குறித்து கவலையாக இருக்குதோ, பிள்ளைகளை குறித்து ஒரு பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பிள்ளை குறித்து கவலை, கேள்விக்குறிகள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும். நம்ம ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கார். நாமளே சுமந்து அநேக நேரங்களில் அப்படி வீணாக போய் விடுகிறோம். நம்மளால் பாரங்களை ஒரு அளவுக்கு மேலே சுமக்க முடியாதுங்க, அவசியமே கிடையாது. நிறைய வியாதிகளுக்கு என்ன காரணம்? ஸ்ட்ரெஸ். நிறைய மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, கவலைப்படுறதை விடுங்க. கவலைப்படுறதுனால எத்தனையோ வியாதி வருது. குழந்தையை தரிக்காமல் போகிறதுக்கு முக்கிய காரணம் கவலை. எத்தனையோ வியாதிகளுக்கு தகப்பனாக இருப்பது கவலை. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் வேண்டாம். ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்குன்னா என்ன பண்ணணும்? அப்பா வீட்டில் இருக்காங்க, அவர்கிட்ட போய் சொல்லணும். பேதுரு அதை செய்கிறார், டக்கு நடந்து போகிறார். அப்பா அப்படின்னு சொல்ல போனாரா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேட்குறதுக்கும் நம்மளுக்கு பதில் சொல்கிறதுக்கும் நம்மளை காப்பாற்றுறதுக்கும் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறதுக்கும் ஒரு அப்பா இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க. அதனால் கவலைப்படுங்கிற அவசியமே இல்லை. நான் காயல்பட்டத்தில் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், பிஜி அசிஸ்டண்ட். அப்போ நிறைய பசங்க அங்கே படிப்பாங்க, பெரிய பணக்கார வீட்டு பசங்கள்லாம் படிப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அந்த முக்கியமான நாட்கள் வரும்போது தாத்தா கிட்டே போவோம், தாத்தா எங்களுக்கு காசு கொடுப்பாங்க. அந்த கடை வாடகைலாம் அவங்களுக்கு தான், ஃபுல்லாக பில்டிங்லாம் அவங்களுக்கு தான். அதனால் சின்னவங்க யார் வந்தாலும் காசு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க.
ஒருவேளை உலகப்புறமான பெரியவர்களே தன்னை தேடி வருகிற பேர பிள்ளைகளுக்கும் பணம் கொடுப்பாங்கன்னா, பரம தகப்பன், இந்த உலகத்துக்கே ஆண்டவர், இந்த உலகத்துக்கே அதிபதி, அவர் நமக்கு கொடுக்க மாட்டாரா? அவர்கிட்ட போய் நீங்கள் சொல்ல பழகுங்க. உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை நீங்களே சுமக்காதீங்க, கவலைகளை நீங்களே சுமந்து வியாதிகளை வரவழைத்து கொள்ளாதிருங்கள். அது ஆபத்து. ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க, அது மிகவும் நல்லது. இவர் வீட்டுக்கு போய் சொல்ல போகிறார், அதுக்குள்ளே ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்குறார். இது மிகவும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்றது. பேதுரு ஆண்டவர்கிட்ட வந்துட்டு இப்படி வரி கேட்டாங்கன்னு சொல்ல வர்றார், அதுக்குள்ளே ஆண்டவருக்கு அது தெரிஞ்சிருக்கு. பேதுரு ரோட்டில் நிற்கிறாரு, ஆண்டவர் வீட்டில் இருக்கிறார். ஆனால் இங்கே பேதுருக்கு என்ன நடக்குது, அவர்கிட்ட என்ன கேட்டாங்கிறத வீட்டில் இருந்து ஆண்டவர் அறிந்திருந்தாராம். நம்ம கேட்கறதுக்கு முன்னகூட்டியே, ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னகூட்டியே நம்முடைய தேவன் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார் என்கிற ஒரு அற்புதமான வசனம் உண்டு. டு யூ நோ தட்? நம்ம தலைவலிக்குது, வயிற்று வலிக்குது, எனக்கு இந்த வியாதி, அந்த வியாதிப்பா, என் பிள்ளைக்கு இந்த வியாதின்னு கண்ணீரோடு நம்ம போய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிற முன்னகூட்டியே ஆண்டவருக்கு தெரியுமா, என் பையன் இதுக்கு தான் வந்திருக்கிறான், இந்த காரியத்தை தான் சொல்லி ஜெபிக்க போகிறான், பிள்ளைக்கு தான் சுகத்தை கேட்க போகிறான், என் மகா வந்திருக்கிறா, அவளுக்கு இதுதான் அம்மாவை குறித்து தான் பாரம், இதுதான் கேட்பாங்கிற அந்த உண்மை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய தேவைகளை குறித்து ஆண்டவர் முதலாவே அறிஞ்சிருக்கிறாராம். பரமபிதா அனைத்து அறிந்திருக்கிறார். எவர்லாஸ்டிங் ஃபாதர் நோஸ் எவ்ரிதிங். உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். அவர் சொல்ல போறதுக்கு முன்னக்கூட்டி ஆண்டவர் அவருக்கு பதில் சொன்னாராம். என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. I was very much surprised. I was very much happy. என்ன ஆண்டவரே, நீங்கள் இவ்வளோத்தையும் அறிஞ்சவங்களா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நமக்கு மனுஷங்களை பாருங்கள், யாராவது ஏதாவது சொன்னாதான் அங்கே அப்படி நடந்துச்சா, ஓ அப்படியா, அப்படியா, அப்படி அந்த குடும்பத்தில் அப்படி கல்யாணமா, அந்த இடத்துல வேலை பார்க்காங்களா, நீங்கள் இப்படி நடந்துச்சா, யாராவது எதை சொன்னாதான் நமக்கு தெரியும். ஆனால் எலிசாவை குறித்து எதிரி நாட்டில் மக்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். எதிரி நாட்டு ராஜா அவ்வளோ வல்லமையாக இருக்கார். அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீரும் படுக்கை அறையில் உடைய மனைவியோடு பேசுவதை கூட அவர் கேட்டுட்டு அவர் ராஜா கிட்ட சொல்லி கொடுத்துருவார். அந்த அளவுக்கு ஒரு வல்லமை படைத்த, சகலத்தையும் அறிந்த ஒரு தீர்க்கதரிசி எலிசானப்பட்டவர் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்னு சொல்லி அவரை குறித்து ஒரு சாட்சி சொல்லப்பட்டது. ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கை நடக்கிறது எல்லாம் முதலே தெரியுது. நம்ம ஜெபிக்க போகிறதுக்கு முன்னக்கூட்டியே அவர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாருங்கிறது ஓகே. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்மை போல பாடு அனுபவிக்கிற ஒரு மனிதனாகிய எலியா, அவருடைய ஜூனியர் எலிசா குறித்து சொல்கிறாங்க, நீர் படுக்கை அறையில் பெட்ரூமில் அவருடைய மனைவிட்ட என்ன பேசினா கூட அவர் கண்டுபிடித்து விடுவார், அவர் காது கேட்குன்னு சொல்லி சொல்கிறார். எதையுமே மறைக்க முடியாதுங்கிறது அதான் அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், தேவனாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக இருக்காங்க. நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் அறியாமல் இன்னசென்ட்டாக இருக்கிறதுனால நிறைய we lose in the life, we lose in business, we lose in education, we lose in ministry. நம்பக்கூடாதவங்களை நம்ம நம்பிடுறோம், நம்ப வேண்டியவங்களை நம்ம நம்பாமல் போயிடுறோம். உண்மையானவர்களை பார்த்தா பொய்யானவர்களாக தெரியுது, பொய்யா இருக்கிறவங்கள பார்த்தா உண்மையானவங்களாக தெரியுது. யாரை நம்பணுமோ அவங்கள இன்றைக்கி நிறைய நம்ப மாட்டேங்கிறாங்க, யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்புகிறாங்க. காரணம் என்ன? அவர்களுக்கு அந்த அறிவு இல்லாமல் போய்விடுகிறது. ஆண்டவருக்கு அந்த அறிவு இருந்தது. பேதுரு சொல்ல வர்றதுக்கு முன்னூட்டியே இதுதான் சொல்ல வராருங்கிறது அவர் அறிஞ்சிருந்தார். எலிசா எதிரி நாட்டுக்குள்ளாக அரண்மனையில் பெட்ரூமில் என்ன நடக்குன்னு கூட அவர் கேட்குற அளவுக்கு அவருக்கு காது இருந்தது, அறிவு இருந்தது, ஆவிக்குரிய பலன் இருந்தது. நாமோ இன்றைக்கு கண் தெரியாத குருடர்களாக சூரிய வெளிச்சத்திலே தட்டு தடுமாறி நாம் வழுகின்றவர்களாக இருக்கிறோம். நமக்கு அநேக உண்மைகள் தெரிவது இல்லாமல் போய்விடுகிறது. இது அதிக வருத்தத்தை நமக்கு ஏற்படுத்துவதாக இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம்னா நம்ம எல்லாத்துலேயும் தேறினவங்களா, கற்று தேறினவங்களா இருக்கணும். எல்லா அறிவையும் ஆண்டவர் நமக்கு தரணும். நம்ம ஏமாந்தே போகக்கூடாது. நம்முடைய ஆண்டவரத்தில் நாம் போகும் பொழுதே அவர் நம்முடைய கண்ணீரை அறிந்திருக்கிறார், நம்முடைய உள்ள குமுறலை அறிந்திருக்கிறார். when you know the simple truth, ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் பிரச்சனையை குறித்து தெரியும். அவருக்கு அங்கே நாத்தான் வேலை குறித்து தெரிந்திருந்தது. நீ அத்தி மரத்தடியில் நிற்கும் பொழுதே நான் உன்னை கண்டேன். இஸ்ரவேலின் ராஜாவை வாரும், மேசியாவை வாரும் என்று அத்தி மரத்தடியில் நின்று நீ ஜெபித்த பொழுதே நான் உன்னை கண்டேன் என்று இயேசு சொன்ன பொழுது, இஸ்ரவேலின் ராஜாவே மீட்பிரே என்று சொல்லி நாத்தான்வேல் பரவசப்பட்டார். என்ன அப்பமே நீங்கள் பார்த்துட்டீங்களா, அறிவீங்களான்னு சொல்லிட்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நம்மை அறிகிறவராக இருக்கின்றார், நம்மை காண்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய வேதனைகளை அவர் அறிகின்றவராக இருக்கிறார். நம்ம எவ்வளவு துன்பப்படுத்தப்படுறோம், அவருக்காக எவ்வளவு சிலுவையை சுமக்கிறோம், எவ்வளவு நெருக்கப்படுற மனிதர்கள் நம்ம எவ்வளவு நெருக்கிறாங்க, நம்ம எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறோம்.
எவ்வளவு தவிக்கிறோம், நம்ம பணம் இல்லாமல் எவ்வளவு அவமானப்படுறோம், ஐயா என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் நம்ம நிற்கிறோங்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிகின்றவராக இருக்கின்றார். அதனால நீங்க கலங்கணுங்கிற அவசியமே எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியும் ஆண்டவருக்கு. God knows you, brother. God knows you, sister. God knows your sufferings. Brother, God knows what you need today, how much money you need. அவருக்கு தெரியும். நல்ல செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக வருகிறேன். இந்த மாதிரி ஒரு அறிவான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாலே வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறலாங்க. நம்ம தோற்று போக வேண்டிய அவசியம் இருக்காது. பாருங்கள் அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். மத்தேயு 17:26 பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவரை நோக்கி, அப்படியால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. ஒரு எக்ஸ்பிளனேஷன் முதல்ல ஆண்டு கொடுக்குறாரு. ராஜாக்கள் யார்கிட்ட வரி வாங்குறாங்க, வெளியேற்றதானே வாங்குறாங்க. பேதுரு அதை சொல்கிறார். அப்போ பிள்ளைகளாகி நாம் எதையும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க முடிக்கலை. பிள்ளைகளாக இருந்தோம், கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோங்கிறதுனால நம்ம எதுவுமே செய்ய வேண்டாங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதுக்காக நம்ம செய்யாமல் இருக்க வேண்டாம்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு, 27 ஆயிலும் நாம் அவர்களுக்கு இடரலாக இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். மிகவும் கவர்ந்த வசனங்களில் இது ஒன்று. ஸோ நம்ம யாருக்கும் இடரலாக இருக்க வேண்டாம். அதில் ஆர்டர் கரெக்டாக இருந்தார். எல்லாரும் செய்கிறது நம்ம கண்டிப்பாக செய்யணுங்கிறத இயேசு அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறார், நீ போய் மீன் பிடிக்கிறாரு. நாசரேத்தில் சர்க்கஸ் சின்ன வயசில் நடக்கும். வெல்கம் ஸ்டுடியோக்கு அடுத்தாப்பில். இப்போ அங்கெல்லாம் பில்டிங்லாம் வந்து கடைலாம் வந்துருச்சு, பிஸியாக இருக்குது. முன்னால் வந்து அந்த வெல்கம் ஸ்டுடியோக்கு அடுத்தாப்பில் நிறைய இடம் கிடக்கும். அப்போல்லாம் வருஷம் சர்க்கஸ் போடுவாங்க. நாங்கள்லாம் டிக்கெட் எடுத்து அந்த கேலரியில் வந்து உட்காந்துருப்போம். திடீர்னு பார்த்தா பக்கத்தில் ஒருத்தர் பின்னால் அந்த கேட்டனை தூக்கிட்டு கூடாரம் போட்டிருப்பாங்க, தூக்கி அடிலோடி வந்து ஏறி பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பார். சிரிப்பாக இருக்கும். டிக்கெட் எடுத்துகிட்டு வரணுங்கிறதெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. கள்ளத்தனமாக உள்ளே வந்துடுவார். பிரியத்துக்குரியவர்களே, இல்லை, அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அவங்க வந்து ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. டிக்கெட் வாங்கிட்டா உள்ளே வரணும். அப்போ அதை கண்டிப்பாக நம்ம பின்பற்ற வேண்டும். இது எனக்கு ஞாபகத்துக்கு வந்ததுனால நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஆண்டவர் பேருக்கு சொல்கிறார், எப்பா நீ கடலுக்கு போய் தூண்டில் போடு. கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுற மீனை பிடி. வாய் திறந்து பார். காலத்துக்கு போல சொல்லலை, தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாரு. ஆழ்கடத்துக்கு போகணுன்னா போட்டில் போகணும், வலையை போடணும், அப்படியும் பிடிச்சிருக்காங்க. இதே பேதுரு பிடிச்சிருக்காரு. பேதுரு மீன் பிடிக்கிறவர், இஸ் எ ஃபிஷர் மேன். அதனால் அவருடைய வழியிலே அவர் நடத்துகிறார். நீ கடலில் போய் தூண்டில் போடு. கடல்னா எவ்வளோ தூண்டில் போடணுங்கிறதுலாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. குளத்தில் தூண்டில் போடலாம், கடலில் போய் தூண்டில் போட்டு பிடிக்கிறவங்க இருக்காங்க. இவர் வந்து போய் ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் தூண்டில் போடுப்பா, நிறைய மீன் உனக்கு கிடைக்கும், நீ மீன் பிடிக்கிறதுல அதனால உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் முதல்ல பிடிக்கிற மீன் ரொம்ப முக்கியமானது. அதை பிடித்து அந்த வாயை நீ திறந்து பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மாத சம்பளம் ரொம்ப முக்கியமானது. அந்த மாத சம்பளத்தை அப்படியே சர்ச்சைக்கு, அப்படியே ஊழியத்துக்கு, அப்படியே ஊழியக்காரன் கொடுக்கணும். இது எனக்கு ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி அது நமக்கு கிடையவே கிடையாது. அதை அப்படியே நம்ம ஊழியத்துக்கு கொடுத்துடணும். நம்ம பிரதர் அனாதை இல்லம் கட்டுறாங்க, வச்சுக்கிங்க. முதியோர் இல்லம் கட்டுறாங்க, வச்சுக்கிங்க. கடவுளுடைய சர்ச்சைக்காக நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. முதல்ல கிடைப்பது எப்பொழுதுமே விசேஷித்தமானது. அந்த காலத்தில் பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், முதல் பிள்ளை. அப்போ 10-15 பிள்ளையை பெற்றாங்க. ஊழியத்துக்கு தான், கடவுளுக்கு தான் சொல்லி ஆண்டவரே சொல்கிறார். உன் கற்ப பிறப்பில் முக்கியமானது முதல் பிறப்பு, அதை ஆண்டவர் கொடுத்துருன்னு சொல்லி சொல்கிறார். அதை போலவே நீ நிறைய மீன்களை பிடிப்பா. முதல் மீன் ரொம்ப முக்கியமானது, அதை பத்திரமா பிடிச்சி கையில் வச்சுக்க. 2வது 3வது 4வது மீன் பிடிச்சாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஃபிஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஜாப், ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை நீ பிடிச்சி பத்திரமா அப்படியே மீனை எடுத்து அந்த வாயை நீ திறந்து பார். அடுத்தாப்புல சொல்கிறத நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த வாயை நீ திறந்து பாருப்பா. மீனை பிடிச்ச உடனே அந்த தூண்டியில் அந்த முள்ளை வெளியே எடுப்பாங்க. எடுத்துட்டு அதோட வாயை திறந்து பார். மீன் கடல்ல இருந்து வருது, அதை வாயை நீ திறந்து பார். அதுக்குள்ள ஒரு வெள்ளி பணம் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இப்போ நம்ம தங்க காயின்னு சொல்ற மாதிரி ஒரு வெள்ளி பணம் அதுக்குள்ள இருக்கும். அந்த பணம் எல்லாத்துக்கும் போதுமானது, வரி செலுத்துவதற்கு போதுமானதாக இருக்கும். இவங்க எல்லாரும் கப்பர்நகம்ல இங்கே இருக்காங்க. இவரை ஒருத்தர் பேதுரு அனுப்புறாரு, தன் சீசன்
அனுப்புகிறாரு. அவரை போய் மீன் பிடிக்க சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஃபிஷ் வாய் திறந்துப்பார், உள்ள ஒரு வெள்ளி பணம் இருக்கும் என்று அவர் சொல்லி கொடுக்கிறார். தேவன் எவ்வளவு அற்புதமானவராக இருக்கின்றார். ஆழ்கடல் மீனதின் வாயினில் வரிப்பணம். நம்மால் நினைத்து பார்க்க முடியாதாக இருக்கிறது. அங்கே மீன் வருது, மீன் எங்கே போய் அந்த வெள்ளி பணத்தை கொண்டு வரும்? காக்காக்கள் எலியாவுக்கு பஞ்ச காலத்தில் இறைச்சியையும் அப்பத்தையும் காலையும் மாலையும் கொண்டு வந்தன. காக்கா இதை எடுத்தாலும் எடுத்துகிட்டு ஓடும், கிச்சனுக்குள்ளே வந்து களவாண்டு போயிடும். ஆனால் அந்த காக்காக்கள் அப்படி சாப்பிடாதபடிக்கு அப்பத்தையும் இறைச்சியும் எலியாவுக்கு கொண்டு வந்து போட்டன. இங்கே கடலுக்குள்ளே இருக்கிற மீனின் வாயிலே வெள்ளி பணம் இருக்கிறது. விலையேற பெற்ற பணம், 12 பேருக்கும் போதும் அப்படின்னா வெரி காஸ்ட்லி. ஹவு டிட் இட் ஹேப்பன்? இது எப்படி முடிந்தது? இந்த அதிசயம் எப்படி நடக்குது? உழைத்தார்களா, இல்லை என்றால் கஷ்டப்பட்டார்களா, இல்லைன்னா எங்கிருந்து? ஆண்டவர் அதிசயங்களின் தேவனா இருக்கிறார். வெள்ளி பணத்தை மீனின் வாயிலிருந்து வயிற்றிலிருந்து ஒரு வழியை கொண்டு வரார். It is very much astonishing to learn that God has brought that silver coin from the mouth of a fish. தூண்டில மாட்டின அந்த மீனுடைய வாயிலிருந்து வெள்ளி பணம் வந்ததா. இன்றைக்கும் உங்களை தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை அதிசயமாக தேவனாலே சந்திக்க முடியும் என்பதுதான் இந்த நாளிலே ஒரு அற்புதமான ஒரு செய்தி. ஐயா பணம் இல்லை, சேவிங்ஸ் இல்லை, ஐயா எனக்கு காசு இல்லை, நகை இல்லை, எப்படி நான் இந்த வீடை கட்டணும்னு எனக்கு தெரியல, இந்த இடத்த எப்படி வாங்கணும்னு தெரியல, கார் எப்படி வாங்கணும்னு தெரியல, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியல, மெடிக்கல் செலவு கூட எனக்கு காசு இல்லை, சாப்பாட்டு கூட காசு இல்லை. ஐயா, இந்த பைபிள் வசனத்தை நீங்கள் வாசிப்பது பெரிய விஷயம் அல்ல, நான் பிரசங்கம் செய்வது பெரிய விஷயம் அல்ல, நீங்கள் கேட்பது பெரிய விஷயம் அல்ல. ஆனாலும் உள்ள காரியத்தை பார்த்தீங்களா? ஒரு மீன் வாயிலிருந்து ஆண்டவராலே வெள்ளி பணத்தை இப்போ தங்க காயின் மாதிரி வைங்களேன் ஆண்டவராலே கொடுக்க முடியும் என்றால் உங்களுக்கும் ஒரு அதிசயத்தை செய்ய முடியும். உங்கள் தேவைகளை ஒரு வினாடியிலே ஆண்டவராலே சந்திக்க முடியும் என்பதுதான் நல்ல செய்தி. பண நெருக்கடியின் மத்தியிலே, தேவையின் மத்தியிலே என்ன செய்வேன் என்று தெரியவில்லை என்று கலங்கி தவிக்கிற சகோதரா, உங்கள் தேவைகளை ஆண்டவர் இந்த நாளில் சந்திப்பார் என்கிற நல்ல செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். God will meet your needs. கர்த்தர் உங்கள் தேவைகளை அதிசயமாக சந்திப்பார், அற்புதமாக சந்திப்பார். கர்த்தர் உங்களுக்கு தேவையானவைகளை கொடுப்பதற்கு அவர் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரு. ஒரு நிமிஷத்தில் ஒரு அதிசயம் நடக்கும். அன்றைக்கு அந்த மீன் வாயிலிருந்து ஒரு வெள்ளி பணத்தை கொண்டு வரணும்னா இன்னைக்கு உங்களுக்கு எதிலிருந்து, எந்த வாயிலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும், எப்படி ஒரு அதிசயத்தை செய்யணும் அவருக்கு தெரியும். அதிசயங்களின் தேவன், அற்புதங்களின் தேவன், அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறாருங்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். கவலைப்படாதீங்க, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. தேவைகளை கர்த்தர் அதிசயமாக சந்திப்பார். பிள்ளைகளுக்கு இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்துருச்சு, மெடிக்கல் சீட் வாங்கணும், இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும், அவ்வளோ ஃபீஸ் இவ்வளோ ஃபீஸ். ஸ்கூலில் பிள்ளைகள் சேர்க்கறது கூட எத்தனையோ லட்சங்கள் தேவைப்படுகிறது. ஃபோன் பண்ணுற சகோதரர்கள்லாம் பாவமாக இருக்குது. சார் ஆட்டோ ஓட்டுறேன், அதை ஓட்டுறேன், பிள்ளைய இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கணும், 1 லட்ச ரூபா கேட்குறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியல, 2 லட்ச ரூபா கேட்குறாங்க. தேவன் சந்திப்பார். மீன் வாயிலிருந்து வெள்ளி பணத்தை எடுத்த தேவன் இன்றைக்கும் அவர் எனக்கும் உங்களுக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் அனைத்து தேவைகளையும் அவர் சந்திப்பார். God will meet all your needs. வயசான காலத்தில் வேலையை செய்ய முடியல, எனக்கு நிறைய தேவையாக இருக்குது. எஸ், God will meet your needs. உங்களுக்கு தேவைகளை கர்த்தர் சந்திப்பதற்கு போதுமானவராக அவர் இருக்கின்றார் என்கிற நல்ல செய்தியை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். இது அருமையான நாளிலும் கூட மீனின் வாயிலிருந்து வந்த பணத்தை வைத்து அந்த பேதுரு அந்த வரியை செலுத்தினார். அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, தேவை சந்திக்கப்பட்டதுங்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த நாளிலே இந்த அதிசயத்தை மறவாதிருங்கள். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, சொல்லி சொல்லி ஜோம் பண்ணுங்க. உங்கள் தேவைகளை யார் மூலமாவது ஆண்டவர் கொடுத்துருவார். ஒரு நபர் போதும், உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். உங்கள் ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அதிசயமாய் செய்வார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கட்டுமா? எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் படைத்தவரே, எங்கள் ரட்சிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. ஆச்சரியப்படுறோம் ராஜா,
ஆண்டவர் கேட்கறதுக்கு முன்னக்கூட்டியே எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறவரே உமக்கு நன்றி ஐயா. மீனின் வாயிலிருந்து வெள்ளி பணத்தை கொண்டு வருபவரே உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எவ்வளவு அதிசயமான தேவன், எவ்வளவு அற்புதமான தேவன் எங்களுக்கு இருக்கிறீர், அதற்காக நன்றி ஐயா. இது அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, பேதுருடைய மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும், எவ்வளவு ஆச்சரியப்பட்டிருக்கும். கடலில் இருக்கிற மீனுக்கு எங்கேருந்து வள்ளி பணம் வந்துச்சுப்பா? எங்களுக்கு அறிவுக்கு அது எட்டாதாக இருக்குது. ஆனால் அது உமக்கு ஒரு சாதாரணமான காரியம். அறிவுக்கு எட்டாதவைகளை எங்களுக்கு வாழ்க்கையில் செய்பவரே, நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை செய்பவரே, உமக்கு நன்றி ஐயா. என் நோக்கி கூப்பிடு மகனே. எதுக்கு நீ மௌனமாக இருக்க? எதுக்கு நம்பிக்கை இழந்து போகிற? எதுக்கு வாழ்க்கையில் உனக்கு ஒரு பிடிப்பும் இல்லை? எதுக்கு சாகணும்னு நினைக்கிற? நீ என் நோக்கி கூப்பிடு. உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன். உனக்கு அறியாது எட்டாதும் புரியாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நீ எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் உன்னை நான் காப்பாற்றி வெளியே கொண்டு வருவேன். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் தேவைகளை எப்படி சந்திக்க வேண்டும் என்று உனக்கு தெரியும். உனக்கு எப்படி வழி உண்டாக்கி கொடுக்க வேண்டும் என்று உனக்கு தெரியும். நேசிக்கிறவர்களை எப்படி சுகப்படுத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். கடலுக்குள்ள இருக்கிற மீன் வாயில வெள்ளி பணம் வரும்னா தேவனாலே இந்த பூமியில் இருக்கிறவர்களுக்கு அற்புதம் செய்ய முடியாதா? செய்ய முடியும். எந்த நிலைமையிலும் எந்த மனிதனுக்கும் எந்த அதிசயத்தையும் செய்வதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இருள் நீங்கட்டும். மரண இருள் நீங்கியது, அது மறுபடியும் வரக்கூடாது. பாவ இருள் நீங்கியது, சாப இருள் நீங்கியது. ஆண்டவரை தோத்திரமையா, பிசாசின் கிரியைகள் நீங்கியதுதான், அது மறுபடியும் வரக்கூடாது. இழந்து போன பலத்தை கொடுப்பீராக, இழந்து போன சுகத்தை கொடுப்பீராக, இழந்து போன வேலையை கொடுப்பீராக, இழந்து போன பிஸ்னஸை கொடுப்பீராக, பணங்களை கொடுப்பீராக. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, சமாதானத்தால் நிறைப்பீராக, சந்தோஷத்தால் நிறைப்பீராக. அப்பா, இந்த அருமையான நாளிலும் கூட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. முக்கியமாக வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த வியாதிகளை சிலுவையில் சுமந்துட்டீங்கப்பா. 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி சாபமாகி மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எனப்பட்ட வார்த்தையின்படி சாபமாகியது எங்களுடைய சாபங்களை முறித்து விட்டீர். வியாதியின் கூற்றை முறித்து விட்டீர். பிசாசை ஜெயித்து விட்டீர். ஆண்டவரை எல்லா கிருமிகளையும் அழித்து விட்டீர். அதற்காக உமக்கு சோத்திரம். இப்பொழுது இந்த சனப்பொழுதில் ஆண்டவரை கட்டிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டும், வேதனை மறையட்டும், கிருமிகள் மறையட்டும், நோய் தொற்று மறையட்டும், பரவாதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும். செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். சாப்பிட முடியாதவங்க சாப்பிடட்டும். வாமிட்டு நின்று போகட்டும். விக்கல் நின்று போகட்டும். இருமல் நின்று போகட்டும். கர்த்தாவே எல்லாம் நார்மலாய் மாறட்டும். மறுபடி வேலைக்கு செல்ல சம்பாதிக்க கடமைகளை செய்ய உதவி செய்யும். அதே போல தேவையின் மத்தியில் இருக்கிறவர்களுக்கு வெள்ளி பணத்தை கொடுப்பீராக, தங்க காசுகளை கொடுப்பீராக, ஆண்டவரை வேலையை கொடுப்பீராக, வருமானத்தை கொடுப்பீராக. எல்லா பிசாசின் கிரியைகளை அழியட்டும். பயமுறுத்துகிற ஆவிகள், தற்கொலை எண்ணங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள், ஆண்டவரை சோத்திரம் நிம்மதியை கெடுக்கிற ஆவிகள், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற ஆவிகள் நாசமாய் போகட்டும். பிள்ளைகள் என்ன காரியங்களை எதிர்பார்த்துருக்கிறார்களோ நடக்கட்டும். படித்து முடித்திருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த காலையில் படிக்கணும், என்ன சீட் எடுக்கணும், எல்லா ஞானத்தையும் தார். வரும் காலங்களை இன்பமாக்கி தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் அற்புதங்கள் நடப்பதாக. வயதானவர்கள் விழுந்து விடாதபடி காப்பீராக. வாலிபத்தின் பாவங்கள், போதை பழக்கங்களும் விடுவிப்பீராக. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. எந்த யுத்தமும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. எங்கள் தாய்த்து நாட்டை ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். எந்த வேதனையும் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் தங்க அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை கேட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.